ஹாய் ஹலோ வணக்கம். நான் தஞ்சி தமிழச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கிராஃப்ட்டு ஹேங்கிங்லாம் இல்லை, உள்ளன் சாட்டின்லாம் இல்லை. இது வந்து ஃப்ரிட்ஜி ஸ்டாண்டு. அது உடஞ்சிருச்சு. இது பழைய கடைக்காரன்ட்ட போட்டோன்னே எவ்வளோ ஆகும்? ஒரு 10 ரூபாய்க்கு எடுத்துப்பான். அது கூட கம்மி, 5 ரூபாய்க்கா 8 ரூபா 10 ரூபாக்குள்ள தான் எடுப்பான். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சில்ட்ரன்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாரி டைனிங் டேபிளில் உட்காராமல் கீழே உட்கார வச்சு சம்மணம் போட்டு பழக்கி விடணும் பசங்களுக்கு. அதனால நான் இந்த ஐடியா எடுத்திருக்கேன். பேஸ்டான ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து முன்னாடி வந்து நான் அட்டையை கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து கிச்சன் ஒர்க் வேலை பண்ணதுனால அந்த டைல்ஸ் ஒரு பீஸ் எடுத்து இது மேலே போட்டு ஒயிட் சிமெண்ட்டு வச்சு ஒட்டியிருக்கேன். ஓகேவா? டைல்ஸை போட்டுட்டு மீதி இடத்துல இந்த கேப்பில் எல்லாம் ஒயிட் சிமெண்ட்டை போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சைடில் கொஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அழகுபடுத்துறதுக்காக தான். ஏன்னா இது வந்து இதாகவும் வச்சுக்கலாம். நம்ம வாசலில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவோம்ல, இந்த உருளியில் பூவெல்லாம் வைப்போம், அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதில் நம்ம பீட்ஸை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம், தொங்கோடு அழகு தான் படுத்த போகிறோம் இதை. ஓகேவா? அதுக்கு வந்து பீட்ஸில் வந்து கோல்டு, ரெட்டு எடுத்து கூத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடில் ஒரு 2 சுற்று சுற்றிக்குவோம். சுற்றிட்டு மறுபடியும் அதை அங்கே கீழே கொண்டு வர வேண்டியது, அவ்வளோதான். இன்றைக்கி என்னன்னு தெரியல, லோ வோல்டேஜை போயிட்டு வருது கரண்ட்டு. எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த இது ஒட்டுறதுக்காக, வால் ஹேங்கிங் அந்த இதெல்லாம் ஒட்டணுங்கிறதுக்காக, லேஸெல்லாம் ஒட்டுறதுக்காக கன்க்ளூ ஹீட் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா போயிட்டு வருது. அதனால் ஆப்ஷன் ஒரு விளக்கில் அதை ஹீட் பண்ணி ஒட்டலான் இருக்கேன். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். இது பாட்டுக்கு இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வீடியோவும் எடுக்க முடியாது என்னால். இதை உள்ள விட்டு கோத்து கொஞ்சம் தொங்குற மாரி சைடில் கீழ்ப்பக்கம்தான். இதில் டைட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் ஆடுற அளவுக்கு லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது டைட் இல்லை, இவ்வளோ தான். தொங்க விட்டு காமிக்கிற கீழே இதுமாரி எல்லா ஹோல்லையும் தொங்க விட்டுறோம். பெயிண்ட் இந்த இதுக்கெல்லாம் கீழே வந்து ப்ளூ கலராக தான் இருந்தது எனக்கு. இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன். இதில் வந்து ரெட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். கோத்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும். கீழே வச்சு வீடியோ செட் பண்ணியிருக்கேன் மேலே மொபைலில், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுமாரி வரிசையாக எல்லாம் தொங்க விட்டுற வேண்டியதான். கீழே வச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டை விட்டு இறக்கி காமிக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறம், இது ஃபுல்லாக கோத்து முடித்ததுக்கப்புறம் இந்த லேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் அழகுபடுத்துகிறோம். ப்ளைனாக இருக்குதுல்ல, அதனால இந்த லேஸை வச்சு இந்த பாயிண்ட்டுக்கு இது ஒட்டிட வேண்டியதான் கன்களோ வச்சு. இதான் இன்றைக்கி தான் கரண்ட்டு போயிடுச்சா, லோ வோல்டேஜில் தான் இருக்குது, கரண்ட் அவ்வளோவா இல்லை. இந்த இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கேன், இந்த நெருப்பில் காமிச்சு அது நல்லா ஹீட்டாக இருந்து தான் விட்டோம். அதனால் ஒரு பீஸை உடச்சி இது பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இதே பண்ணிக்க வேண்டியதான். இப்படி கரண்ட் வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கிறேன். எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், ரொம்ப லோ வோல்டேஜ் வந்து போயிட்டே இருந்ததா, சரி வீடியோ அதுங்காட்டி எடுத்துருவோன்ட்டு தான் வந்த கேப்பில் அது வெயிட் பண்ண வேண்டான்ட்டு ஹீட்டு பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, கரண்ட்டு போயிடும்.
இதேமாரி 4 மூலையிலையும் ஒட்டிட வேண்டியதான். பசங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும். இதுமாரி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த டேபிளில் உட்காரதோட பசங்களை கீழே வச்சு முட்டி போன்னா சமணம் போட்டு பழக்கணும். நம்ம தான் இப்படி விட்டுட்டோம், மேலே கீழே உட்காந்தா முட்டி வலிக்குதுன்ட்டு. எனக்கெல்லாம் வலிக்கிறது இல்லை, ஏன்னா நான் தான் பொழுதன்னைக்கு இதே செஞ்சிட்ருக்கிறேன். நான் கீழே உட்காந்து தான் செய்ய முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா பசங்களும் சேரு மோடா டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்றாங்க. முக்கால்வாசி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறத விட ஓடுறாங்க. மொபைல் தான் எடுத்துகிட்டா போதும், அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இதிலே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கிராஃப்ட் ஐட்டம் பசங்களுக்குன்னு ஒன்று போடுறேன். பசங்களை இதில் நீங்கள் கட் பண்ணுறது மட்டும் கட் பண்ணிடுங்க. பசங்களோட க்ரியேட்டிவிட்டி பாருங்களேன், அவங்க அழகாக பண்ணுவாங்க, ஐடியாவே நமக்கு கொடுப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் வேஸ்ட்டுக்கெலாம் என் பையனை அவன் ஐடியா கொடுத்து தான் நான் எனக்கு முக்கால்வாசி இதிலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு வச்சுங்க. நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஆஃப் வேஸ்ட்டில். கொட்டாங்குச்சி, சணல், அவங்க ஐடியா கொடுக்கும்போது அதிலே எனக்கு சரி நம்மளும் இதிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அடுத்த கிராஃப்ட்டு குட்டீஸ்க்குன்னு போடுறேன். நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க. பசங்க வந்து அவங்களோட இதை பாருங்கள். இந்த டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வைங்க. இந்த டேபிள்லேயே ஹோம்ஒர்க் கூட பண்ண வைக்கலாம். இந்த குட்டி இதில் சம்மணம் போட்டு உட்காருவாங்க. கிராஃப்ட் ஐட்டம் பசங்களுக்கு நம்ம இதுமாரி போட்டோன்னு வச்சுக்கோங்க, மொபைல் நோண்டுறதும் விட்டுருவாங்க பசங்க. இதுக்கு தான் பத்தலையே, எங்கடா வச்சு. ஓகே, இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இன்னொரு டேபிள் செஞ்சேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு, இதுக்கு வந்து ப்ளூ. நம்மள்ட்ட எது இருக்குதோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் இதில் தானே கொஞ்சம் ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வாசலில் வந்து உருளி வைப்போம், தீபம் ஏற்றுவோம், அதுக்காகவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பசங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக சம்மணம் போட்டு உட்காந்து பழக்கணுங்கிறதுக்காக அதுவும் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு வந்து மேட் இருக்குது இல்லை, இது போடுவாங்கள்ல, தடுக்கு போட்டு தானே சாப்பிடுவாங்க, அதுக்கு இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பிராணியெல்லாம் போடும்போது இது இதாகிடுச்சு, அது பேர் என்ன, நெருப்பு கொட்டாங்குச்சி வெடிக்குள்ள டப் டப்புங்கும்போது அதில் பட்டுருச்சு. அந்த சேரீ வந்து கட்ட முடியாது. அதில் இதுமாரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு ஆள் உட்காந்துக்கலாம், உட்காந்து சாப்பிட்ற மாரி மேட்டு. இந்த காமிக்கிற விரிச்சு தடுக்கு போட்டு இந்த சாப்பிட்றதுக்கெல்லாம் தடுக்கு போடுவாங்க. வெறும் பாய் விரித்து போடுவோம், இல்லைன்னா பெட்ஷீட் போடுவோம். அந்த புடவை என்ன பண்ணிச்சு, அந்த நெருப்பு பட்டுச்சுல்ல, அந்த புடவையில் நான் சின்ன அந்த வேஸ்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிட்டை எடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், அது யூஸ் ஆகுது. தூக்கி போடாமல் பட்டு மாரியும் இருக்குது, உங்களுக்கு நீட்டாகவும் இருக்குது. 2 பேர் உட்காந்து தாராளமாக சாப்பிட்ற மாரி. ஓகேவா? பசங்களை வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சந்தோஷமாகவும் சாப்பிடுவாங்க. உட்காந்து சாப்பிட வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கூட பண்ண வைக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த கிராஃப்ட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். பசங்களுக்காக ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க, அதை பிளேடு சிசரில் கட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மொபைலே தொட மாட்டாங்க. இந்த டேபிளில் உட்கார வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் போடுறேன். அந்தமாரி பசங்களோட க்ரியேட்டிவிட்டி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். சணல், கொட்டாங்குச்சி அதெல்லாம் வச்சு சின்ன பசங்களுக்குரிய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் போடுறேன். ஓகேவா? நம்ம வேஸ்ட்டு தூக்கி போடுறது, இந்த பேப்பர்காரன் கூட கத்திட்டு போகிறோம். இவங்கள்ட்ட போட்டோன்னு வச்சுக்கோங்க, இது இப்போ யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.